இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சமோசாவுக்கான ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5-6 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், சிக்கன் மசாலா, உப்பு, சர்க்கரை, ஓமம் எல்லாத்தையும் நல்லாவே சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய், சீரகம், சோம்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இப்போ ரொம்பவே சீசனில் நிறையவே அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் கூடவே சேர்த்துட்டு அதுக்கடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்களா அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். மேல் மாவு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல பூர்ணம் ரெடி ஆனதுக்கப்புறமா உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். சூப்பரான ஷேப்பில் இந்த மாதிரி பொறுமையாக சமோசாவை நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா போட்ட உடனே ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். செஞ்சு பார்த்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.